ஹலோ வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃபோம் கிளே யூஸ் பண்ணி 2 கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஃப்ட் செய்கிறதுக்காக நான் பர்பிள் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் கிளே எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளே வந்து கையில் தொட்டோன்னே ரொம்ப ஒட்டுச்சுங்க, அதனால் நான் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பர்பிள் கலர் கிளேயை நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கட்டரில் டால்கம் பவுடர் லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோம் கிளே ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து தண்ணி அல்லது க்ளூ அல்லது பாடி லோஷன் இருந்ததுன்னா அதை வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். ரொம்பவும் கையெல்லாம் ஸ்டிக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து டால்கம் பவுடர் அல்லது கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதுக்கப்புறம் வந்து அதே பர்பிள் கலர் கிளேயை கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லிப்பன் ஆர்ட் பண்ணும்போது நம்ம த்ரெட் மாதிரி ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த 2 பீஸை சுற்றியும் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நீடில் யூஸ் பண்ணிவிட்டு த்ரெட் மாதிரி கிளே செஞ்சு நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல, அதை மட்டும் ஓரங்களில் ஃபுல்லாகவே நான் வந்து இதை நல்லா பஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்குறதுக்கு மக்ரூன் மாதிரி இருக்கும். இந்த 2 பீஸ்லையும் இதே மாதிரியே ஓரங்களை ஃபுல்லாக வந்து நான் நீடில் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கிளே எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணல அதே சர்க்கிள் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸில் நீங்கள் வந்து ஃபோம் கிளே எடுத்துகிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரே ஒரு மக்ரூன் ஷேப் செஞ்சுருக்கேன்ல, இதுலேயே 2 அல்லது 3 பீஸ் செஞ்சுட்டு கூட இந்த கிராஃப்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது பர்பிள் கலரில் மக்ரூன் ஷேப்புக்கு நம்ம 2 செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதுக்கு நடுவில் ஒயிட் கலர் கிளேயில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து க்ரீம் மாதிரி வச்சுட்டு இதை நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்து இது கூடவே ஒரு மஷ்மலா ஒன்று செய்ய போகிறேன். அதுவும் ஒயிட் அண்ட் பர்பிள் கலரில் இருக்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் கிளே எடுத்து அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பர்பிள் கலர் கிளே எடுத்து இதையும் நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாவது பீட்ஸ் அல்லது டாசில் கூட நம்ம இதுக்காக கோர்த்துக்கலாம். இப்போது 2 பீஸ் வந்து ரோல் பண்ணியிருக்கேன்ல, இதை 2யுமே 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 4 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒரு பர்பிள், ஒரு ஒயிட்டு, ஒரு பர்பிள், ஒரு ஒயிட், இந்த மாதிரி வச்சு நான் ஃபஸ்ட்டு இதை நேராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் பாருங்களேன், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து கட் பண்ணலை, அப்படியே வந்து இதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நான் வந்து கையாலேயே இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டேன். இது பார்க்குறதுக்கு நிஜமான மார்ஷ்மெலோ மாதிரியே இருந்தது. சில இடங்களில் அன்ஈவனாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இமீடியட்டாக சரி பண்ணிடணும். அடுத்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நான் 2 ஐபின் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மஷ்மலோ ஷேப்பில் நான் செஞ்சுருந்தேன்ல, அதில் வந்துட்டு ஐபினை இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மக்ரூன் ஷேப்பில் செஞ்சு வச்சுருந்தேன்ல, அதில் வந்துட்டு சென்டரில் ஒயிட் கலர் கிளே யூஸ் பண்ணியிருந்தேன்ல க்ரீம் மாதிரி, அதுக்கு நடுவில் வச்சு இந்த ஐபினை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். நம்ம ஐபின் என்ன கலருக்கு எடுக்கிறோமோ அதே கலருக்கு ஜம்ப்ரிங் எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஜம்ப்ரிங் என்ன கலருக்கு எடுக்கிறோமோ அதே கலருக்கு இந்த கீச்செயின் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நான் ஜம்ப்ரிங்கை கீச்செயினோடு சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன். இன்னொரு ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மஷ்மலோ மாதிரி செஞ்சுருந்தோம்ல, அதில் உள்ள ஐபினில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கீச்செயினோடு சேர்த்து பிளேயர் யூஸ் பண்ணி ஜம்ப்ரிங்கை டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த கீச்செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த கீச்செயின் நல்லா ஷைனிங்காக க்ளாஸி லுக்கில் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட யூவி ரெசின் அல்லது எப்பாக்சி ரெசின் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இதுக்கு மேலே கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் யூவி லைட்டோ அல்லது எப்பாக்சி ரெசின் யூஸ் பண்ணியிருந்தால் அப்படியே இதை ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போது செகண்ட் கிராஃப்ட், இதை ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்காக ஒரு 3 கலரில் ஃபோமி கிளே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிரர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணோம்ல, அது வந்து தீர்ந்ததுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இந்த கிளே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக டால்கம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் கிளே எடுத்து நல்லா ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மிரருக்கு அவுட் சைட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மிரரோட பேக் சைட்லேயும் அதுக்கப்புறம் இதோட ஓரங்களில் ஃபுல்லாகவே எல்லா சைடும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி கையாலேயே இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி சரி பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே தரையில் வச்சுட்டு ஆரஞ்சு கலரில் கிளே சொல்லியிருந்தேன்ல, அந்த ஆரஞ்சு கலர் கிளே எடுத்துகிட்டு அதை வந்து 2 பால் மாதிரி ஈக்குவல் சைஸுக்கு எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு ஒரு பால் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு நான் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இன்னொரு குட்டி பால் சைஸில் எடுத்திருந்தோம்ல, அதையும் ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து இதை ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்து ஒரு குட்டி வாத்து மாதிரி இருக்கக்கூடிய மிரர் தான்.
இப்போ வந்து ஆரஞ்சு கலர் க்ளே எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த வாத்தோட வாய் மாதிரி குட்டியாக நான் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே மேல் பக்கமாக வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து திரும்பவும் எல்லோ கலரில் ஃபோமிக் க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து இந்த குட்டி வாத்துக்கு ரெக்கை இருக்கிற மாதிரி ஒரே ஷேப்பில் 2 பால் மாதிரி சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு 2 சைட்லேயும் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலரில் க்ளே எடுத்து அதை வந்து பெப்பர் சைஸுக்கு குட்டி குட்டியாக 2 பால் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து இந்த வாத்துக்கு கண்ணுக்காக நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி க்ளேயில் செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது பெர்மனண்ட் மார்க்கரோ இல்லை பிளாக் கலரில் நெயில் பாலிஷோ இல்லை பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட்டோ யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக 2 டாட் மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கண் மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து க்ளேயில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி நீங்கள் வாத்து மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேறு ஏதாவது பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட இந்த குட்டி மிரரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோம் க்ளே யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற இந்த கீ செயின் அப்புறம் இந்த மிரர் இந்த 2ல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 கிராஃப்டில் ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா ரேவாஸ் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.